Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் காரில் இருந்தவாறு படம் எடுக்க முயன்ற சுற்றுலா பயணிகளை விரட்டிய காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். என்ன நடந்தது? அந்த காரில் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? எவ்வளவு மணி நேரம் அந்த கார் அங்கேயே இருந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க வில்லியம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் முதுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் யானை, சிறுத்தை, கரடி, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் ஏராளமாக உள்ளது. இந்த வனவிலங்குகளை காண தினந்தோறும் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இங்கு வந்து செல்கின்றனர். முதுமலை மட்டுமல்லாமல் முதுமலை சுற்றியுள்ள மாயார், மசனகுடி, சிங்காரா உள்ளிட்ட சாலைகளிலும் இந்த வனவிலங்குகளை சாலையிலேயே கண்டு ரசிக்கலாம். இருந்தபோதும் சுற்றுலா பயணிகள் மாயார் எனும் கிராமத்துக்கு செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக ஒரு யானை சாலையை கடக்க முற்பட்டுள்ளது. அப்போது அதனை புகைப்படம் எடுக்க வாகனத்தை நிறுத்தியதால் யானை ஆக்ரோஷத்துடன் அந்த காரை ஏறியது. அந்த காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் வனத்துறையினர் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும், வனவிலங்குகளை கண்டால் உடனடியாக வாகனத்தை எடுத்துவிட வேண்டும் எனவும், வாகனத்தை நிறுத்தி புகைப்படம் எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அந்த வனவிலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இருந்த பின்பும் நீண்ட நேரத்துக்கு பின்பு யானை வனப்பகுதிக்குள் சென்ற பின் சுற்றுலா பயணிகள் சென்ற கார் மீண்டும் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி வந்தது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வில்லியம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.